குக் வித் கோமாளி சீசன் 5ல இந்த வாரம் ஜோயா எலிமினேட் ஆக செஃப் தாமு அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜோயாவோட ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல செஃப் தாமு அவர்களை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இப்போ செஃப் தாமு அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகி இப்போ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த சீசன்ல கோமாளியை விட குக்கா வந்த ஜோயா அவர்களுக்கு செம்ம ஃபேன் ஃபாலோயிங் வந்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த வாரம் ஜோயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் கோபத்தையும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில இப்ப இத பத்தி செஃப் தாமு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருத்தர் ஃபேவரட் இல்ல அப்படின்னு எதுவுமே இல்ல. ஏன்னா எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா ஜோயா மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அவ பேசுற ஸ்லாங் அந்த மாதிரி. அவளை பத்தி யாரு தப்பா பேசினாலும் நான் அவளை விட்டு கொடுத்ததே இல்ல. எனக்கு ஜோயாவை பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். வெகுளியான ஒரு பொண்ணு. இந்த வாரம் அவளுக்கு அன்லக். அதனாலதான் எலிமினேட் ஆகிட்டா. ஆனா நான் தான் திட்டம் போட்டு ஜோயாவை எலிமினேட் பண்ணிட்டேன். ஜோயா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம தொடர்ந்து தப்பா பேசிட்டு வந்ததால வாண்டடா எலிமினேட் பண்ண அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இது எனக்கு தொழில் மாதிரி. இதுல போய் நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன். எனக்கு அந்த பழக்கமும் இல்ல அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜோயா அகைன் வைல்ட் கார்டுல வந்து சூப்பரா சமைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க செஃப் தாமு அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.